பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு எதுக்காக அண்ணன் இப்படி மாறுச்சு, அண்ணன் இப்படி மாறுன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, யாரை பற்றி யோசிக்காமல் இந்த அளவுக்கு சுயநலமாக இருக்கியா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க கதிர்ன்றாங்க. அண்ணன் நடந்துக்கிறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை, நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. பாவம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ராஜிக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன இருந்திருந்தாலே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், ஆனால் எதை பற்றி யோசிக்காமல் ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்துகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி விடுக்காதீர் பார்த்துக்கலான்றாங்க. யார் என்ன சொன்னாலும் இப்போ கேட்கவும் போகிறதில்ல. செந்தில் மாமா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனியாக போனால் அதோடைய கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு திரும்பவும் வர வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் அப்படி வந்தாலே சந்தோஷம் தான், ஆனால் அப்படி ஒரு கஷ்டம் வந்தாலே அண்ணனுக்கு அது கஷ்டம் தானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியலன்னு கதிர் ஃபீல் பண்ணுறாங்க. ராஜி இருந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அக்காவும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது, ஏன்னா அக்கா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு செந்தில் எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க.